சிங் சார யாரோ கத்தியால குத்துனத சஞ்சீவ் பார்த்துட்டு அவரை காப்பாத்த போகும்போது சிங் சார கத்தியால குத்துனவ தப்பிச்சு போயிட்டானா. சிங் சார காப்பாத்த அவர் வயித்துல இருந்த கத்திய சஞ்சீவ் வெளியெடுக்க ட்ரை பண்ணப்போ அத சிங் சாரோட வைஃப் மேஹர் பார்த்து சஞ்சீவ் தான் அவரை கத்தியால குத்துனதா நினைச்சிட்டாங்க. அப்ப சஞ்சீவ் அந்த போலீஸ் ஆபீசரை கத்தியால குத்துனதா கோர்ட்ல சொல்றதுக்கு நேர்ல பார்த்த சாட்சி இருக்கு, அப்படிதானே? ஆமா சார். அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னது, நீங்க சொல்றது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த கேஸ் சஞ்சீவுக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. அவரை வெளியே கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நாங்க உங்களை நம்பிதான் வந்திருக்கோம். சஞ்சீவுக்கு எப்படியாவது பெயில் வாங்கி கொடுத்துருங்க சார். ஏய் ஸ்ரீஜா, என்ன யோசிச்சிட்டு இருக்க? இல்லம்மா, அந்த வக்கீலை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரதுன்னு யோசிச்சிட்டு இருக்க. இது என்ன பெரிய விஷயமா? அபி வெளியில வந்த உடனே நாம வக்கீல நேர்ல பார்த்து பேசி பணத்தை கொடுத்துட்டு வந்துட வேண்டியதானே? மா, அந்த வக்கீல் அவ அண்ணன்னு சொல்லிட்டு இருக்க டிரைவர் காட்டின ஆளு. அந்த வக்கீல் யாரு, என்ன, எப்படிப்பட்டவன்னு எந்த டீடைல்ஸும் நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு அந்த வக்கீல் முன்னாடி போய் நின்னு இந்த கேஸ்ல நீங்க வாதாடாதீங்க, நான் பணம் தரேன்னு சொல்லி அவரு வாங்கலனா, அந்த அபி சந்தோஷ் கிட்ட நாம பணம் கொடுக்க வந்ததை பத்தி போட்டு கொடுத்துட்டானா, அப்புறம் அந்த மைதா மாவு நம்மள சும்மாவே விட மாட்டாமா. அதனால்தான் அந்த வக்கீல நம்ம நேர்ல பார்க்காம அவரை எப்படி காண்டாக்ட் பண்றதுன்னு யோசிக்கிறேன். அம்மா, அங்க பாரு, அந்த வக்கீல் நம்பர் இருக்கு. முதல்ல அவருக்கு கால் பண்ணி பேசிடுவோம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது, நான் பாத்துக்கிறேன் மேடம். ஒரு நிமிஷம் மேடம். ஹலோ. Someone named Abhi there to see you. Yes. Sir, you know Tamil? தெரியும். Sir, அபிய பத்தி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். கொஞ்சம் தனியா வர முடியுமா? ஒரு முக்கியமான கால், நான் பேசிட்டு வந்துடுறேன், நீங்க வெயிட் பண்ணுங்க. பெரிய வக்கீல்மா, எந்நேரமும் பிஸியா தான் இருப்பாரு. சொல்லுங்க மேடம். அபி அவ ஹஸ்பண்ட் சஞ்சீவ காப்பாத்து தர சொல்லி உங்ககிட்ட கொடுக்க போற கேஸ நீங்க எடுக்க போறீங்களா? ஆமா. நீங்க இந்த கேஸ என்னால பார்க்க முடியாதுன்னு அபி கிட்ட சொன்னா, அபி உங்களுக்கு தரதா சொன்ன பணத்தை விட நான் அதிகமா தரேன். யார் பேசுறீங்க? அதெல்லாம் எதுக்கு சார் உங்களுக்கு? உங்களுக்கு தேவை பணம், அத நான் தரேன். அபி கேஸை எடுக்காதீங்க. மேடம், நீங்க எனக்கு பணம் தருவீங்கன்னு நான் எப்படி நம்புறது? சார், நீங்க என்ன நம்பலாம். நான் இப்போ உங்க ஆபீஸ் வாசல்ல தான் நின்னுட்டு இருக்கேன். அபி கிட்ட நீங்க இந்த கேஸை எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி வெளிய அனுப்புங்க. அடுத்த நிமிஷமே நான் உள்ள வந்து நீங்க கேக்குற பணத்தை கொடுக்கறேன். ஓகே மேடம். நீங்க எனக்கு 2 lakhs பணம் கொடுக்கறீங்கன்னு சொன்னா நான் அபியோட கேஸை எடுக்கல. ஓகே, நீங்க அபிய உங்க ஆபீஸை விட்டு வெளிய அனுப்புங்க. நீங்க கேட்ட பணத்தை நான் உடனே கொண்டு வரேன். ஓகே மேடம். ஒத்துக்கிட்டாமா? அபி மேடம். சொல்லுங்க சார். உங்க கேஸ பத்தி நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். சஞ்சீவ் கைரேகை போலீஸ் ஆபீசரை குத்தின கத்தியில தெளிவா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. கேஸ் சஞ்சீவுக்கு எதிரா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ சஞ்சீவ் இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்.
சார் என்ன சார் சொல்றீங்க? சார் எப்படியாவது என் சஞ்சீவை காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். முடியாததை பண்ணுங்கன்னு சொன்னா எப்படி மேடம் பண்ண முடியும்? தோக்க போற கேஸ்ல ஆஜராகி என் பேரை கெடுத்துக்க சொல்றீங்களா? நான் இந்த கேஸை எடுத்துக்க போறதில்ல. என்ன சார் இப்படி சொல்றீங்க? சஞ்சீவ் இந்த கொலையை பண்ணலையே சார். தப்பு பண்ணாதவனை காப்பாத்துறது அவ்வளவு கஷ்டமா? நீங்க சஞ்சீவ் தப்பு பண்ணலன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு அப்படி தோணல. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா, இவங்க சஞ்சீவ் பத்தி சொன்ன கதையில ட்ரஸ்ட் இல்லையே. இத இவ்வளவு நேரம் நாங்க சொன்னது கதையா? சார் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க, நான் பேசிக்கிறேன். சார் ஏன் சார் இப்படி சொல்றீங்க? உங்களை நம்பிதான் சார் கூப்பிட்டு வந்தேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆரம்பம். நானும் உங்ககிட்ட இருந்த பழக்கத்துக்காக இந்த கேஸை எடுத்துக்க ஒத்துக்கிட்டேன். ஆனா இந்த கேஸ் சஞ்சீவுக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இத பாருங்க, நான் மட்டும் இல்ல, யார் இந்த கேஸ்ல ஆஜரானாலும் கண்டிப்பா தோத்துருவாங்க. ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சே இந்த கேஸ நான் எப்படி எடுத்து நடத்துவேன்? சொல்லுங்க சார். தயவு செஞ்சு எல்லாரும் கிளம்புங்க, இல்ல இல்லனா சார், நாங்க மா ஆ, அங்க பாரு, அபி முகத்தை பார்த்தாலே தெரியுது வக்கீல் நம்ம பேச்ச கேட்டு இந்த கேஸை எடுக்கலன்னு. ம், அபி, இவர் இந்த கேஸ் எடுக்கலன்னா என்ன? இந்த ஊர்ல வேற லாயரே இல்லையா? நம்ம வேற லாயர்ட்ட பேசி சஞ்சீவ் சார் வெளியில எடுப்போம். ஆமா அபி, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான லாயர் டெல்லியில இருக்காரு. நான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறேன். நாம போய் அவரை பார்க்கலாம். சஞ்சீவை கண்டிப்பா வெளியே எடுத்துடுவாரு. சரி வாங்க சார் போலாம். ஆமா, அபி போயிட்டா. நாம உள்ள போய் வக்கீல் கிட்ட நம்ம பேசின பணத்தை கொடுத்துட்டு வந்துடலாம். வா. சரி ஸ்ரீஜா, வா. நீங்க தான் போன் பண்ணதா? ஆமா, நான் சொன்னபடி ம், அந்த 2 லட்சம் பணம் இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நாங்க வரோம். ஓகே மேடம், வாங்க. சீதா, சஞ்சீவுக்கு ஒண்ணும் ஆகாது சீதா. இல்லங்க, அபியும் சந்தோஷம் சஞ்சீவ ஜாமீன்ல இருந்து வெளியில கொண்டு வர வக்கீல பார்த்து பேச போயிருக்காங்க.
போன இடத்துல என்னாச்சோ தெரியல. போன் அடிச்சாலும் 2 பேரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் ஒரு மாதிரியா இருக்க. நீ டென்ஷன் ஆகாது சீதா. சந்தோஷ் தான் வக்கீல பார்க்க போயிருக்கான்ல. சஞ்சீவ் எப்படியாவது ஜாமீன்ல வெளியே எடுத்துடலாம். அபி, என்னாச்சு? வக்கீல போய் பாத்தீங்களா? வக்கீல் என்ன சொன்னாரு? சஞ்சீவ ஜாமீன்ல எடுத்துடலான்னு சொன்னாரா இல்லையா? ரெண்டு பேரும் ஏன் பேசாம இருக்கீங்க? சொல்லு அபி. வக்கீல் என்ன சொன்னார்னு சொல்லு அபி. ஸ்ரீஜா, சஞ்சீவ ஜாமீன்ல எடுக்க முடியாதுன்னு வக்கீல் சொன்னத அபி சீதா கிட்ட சொல்ல முடியாம நெருப்புல விழுந்த புழு மாதிரி எப்படி துடிக்கிறா பாரு. டேய் சந்தோஷ், என்ன ஆச்சுடா? டே சந்தோஷ், நீயாவது சொல்லு, வக்கீல் என்ன சொன்னாரு? அம்மா, சஞ்சய்க்கு எதிரா இந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. அதனால சஞ்சீவ ஜாமீன்ல வெளியே எடுக்கிறது கஷ்டம். சோ நான் இந்த கேஸை எடுத்து நடத்த மாட்டேன்னு வக்கீல் சொல்லிட்டாரு. என்னடா சொல்ற? வக்கீல் சஞ்சீவுக்கு சப்போர்ட்டா ஆஜராக மாட்டாரா? ஏன்? ஆமாப்பா. அப்ப என் பிள்ளை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வர முடியாதா? பண்ணாத தப்புக்கு சஞ்சீவ் தண்டனை அனுபவிக்கணுமா? அவனை காப்பாத்த வேற வழியே இல்லையா? யாராவது அவனை காப்பாத்துங்க. எப்படியாவது அவனை வெளியில கொண்டு வாங்க. சஞ்சீவ். சீதா, டென்ஷன் ஆகாது இரு. நாங்க இருக்கிற வரைக்கும் உன் புள்ளைய யாரும் காப்பாத்த விட மாட்டோம் சீதா. ஒன்னும் கவலைப்படாத. அத்தை, சஞ்சீவுக்கு ஒன்னும் ஆகாது. சஞ்சீவ நிரபராதின்னு நிரூபிச்சு எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம். ஸ்ரீஜா, அபி சொல்றத கேக்கும்போது உனக்கு சிரிப்பா இல்ல? சஞ்சீவ நான் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுறேன் அத்தை. கொஞ்சம் சும்மா இருக்கியா? எல்லா பிரச்சனையும் உன்னாலதான். சீதா, நீ கவலைப்படாத. இந்த ஒரு வக்கீல் ஆஜராகலாம் என்ன? அவனை ஜாமீன்ல கொண்டு வர முடியாதா என்ன? இந்தியாவிலே பெரிய வக்கீலா பார்த்து சஞ்சீவுக்காக கோர்ட்ல வாதாட வச்சு சஞ்சீவ் நான் வெளியே கொண்டு வரேன். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது மாமா. கோர்ட்ல சஞ்சீவுக்கு சப்போர்ட் பண்ணி யாரையும் வாதாட நான் விட மாட்டேன். எனக்கு ஒரு லாயர் தெரியும். நான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். நானும் அபியும் இன்னைக்கு ஈவினிங்கே போய் அவரை பார்த்து பேசி சஞ்சீவுக்காக அவரை வாதாட வச்சு சஞ்சீவ ஜாமீன்ல வெளியில கொண்டு வந்துடுறோம். சந்தோஷ், சஞ்சீவ் நாளைக்கு ஜாமீன்ல வெளியில வந்துருவான்ல? கண்டிப்பா வந்துருவாமா. அத்தை, நான் வரேன் அத்தை. எங்க போற? நாளைக்கு சஞ்சீவ ஜெயில போய் பார்க்க போறோம்ல, அப்போ சஞ்சீவுக்கு பிடிச்ச சாப்பாடு எடுத்துட்டு போகணும். அவருக்கு தேவையான சோப்பு பிரஷ் எல்லாம் வாங்கிட்டு போகணும். அதனால டிரைவரை நான் கூட போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. என்ன அபி?
எனக்கு ஒரு ஆசை, கேட்டா செய்வியா? ம். அண்ணா, அம்மா, நான் உனக்காக ஹோட்டல் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேம்மா. ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுறேண்ணா. சரிம்மா. ம். நாளைக்கு காம்படிஷன்ல நீ ஜெயிக்க போறத, எல்லாரும் உன்னை பாராட்டுறத நானும் பார்க்கணும்ல. இந்த காம்படிஷன் உன் ஃபியூச்சருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? நான் பாத்துக்கிறேன். நீ காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகு. எனக்கு இப்போதைக்கு நீ குணமானாலே போதும், வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஏய் லூசு, நான் சொன்னா நீ கேட்கவே மாட்டியா? உன்ன சஞ்சீவ், காம்படிஷன்ல நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கிறத நான் பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தியே சஞ்சீவ். கடைசியில நான் காம்படிஷன்ல ஜெயிக்கிறத உன்னால பார்க்க முடியாம போச்சு. நான் உன்னை நல்லா பாத்துக்காம விட்டனே சஞ்சீவ். இந்த கொலை கேஸ்ல இருந்து நான் உன்னை எப்படி காப்பாத்த போறேனே தெரியலையே. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே சஞ்சீவ். போதும் போதும். என்ன அபி அழறாளா?